ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த கலர்ஸும் எப்படி ரெடி பண்ணலாம், எப்படி சாரீ ட்ராப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் காட்ட போகிறேன். வித்தவுட் யூஸிங் எனி பின் வச்சு, ஒரு பின் கூட யூஸ் பண்ணாமல் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு நான் இந்த மாதிரி 2 குடம் எடுத்திருக்கேன். கீழே ஒரு பெரிய பித்தளை குடமும் மேலே ஒரு சின்ன சொம்பும் எடுத்திருக்கேன். அது ஷேக் ஆகாமல் ஆடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செலஃபன் டேப் போட்டு நான் அது ஃபுல்லாக அந்த மேலே இருக்க சின்ன இதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். நகராமல் ஷேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் செலஃபன் டேப்பால். ஸோ இதே மாதிரி 4 சைடும் நீங்கள் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நம்ம இப்போ இது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே இந்த மாதிரி ஸ்டிக் கட்டிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு புடவை பண்ணுறதுக்கு அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கிடைக்கிற இந்த மாதிரி ஸ்டிக் ஒன்று எடுத்துட்டு நல்லா இந்த இதுக்கு மேலே கட்டிடுங்க. நல்லா ஸ்டிஃபாக கட்டிடுங்க, நகராத அளவுக்கு. அதுக்கப்புறம் நான் இந்த சாரீ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதோட லாஸ்ட் பார்ட் எடுத்துக்கோங்க, உள்முந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. கீழே பார்டர் இது, இந்த மேலே பார்டரை நம்ம சாரீக்கு வைப்போம்ல, அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரீ ஃபுல்லுமே நம்ம இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ நம்மளால் ஃபுல்லாக பிடிக்க முடியாது இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி நான் கிளிப் போட்டுட்டு திரும்பி ஃப்ளீட்ஸ் எடுக்கிறேன். இதே மாதிரி ஃபுல் சாரியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிவிட்டு திரும்பி கிளிப் போட்டுக்கலாம், திரும்பி கொஞ்சம் பண்ணிவிட்டு கிளிப் போட்டுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரி கிளிப் போட்டுட்டு பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பண்ணிவிடுங்க. கிளிப் போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் நல்லா கீழே வரைக்கும் எடுத்து விட்டுருங்க. எடுத்துட்டு இங்கேயும் நம்ம கிளிப் போட்டுக்கலாம். எடுத்த வரைக்கும் ஃப்ளீட்ஸ் கரெக்டாக இருக்கிறதுக்காக திரும்பி ஒரு கிளிப் போட்டுக்கிறேன் நான். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இங்கே ஒரு கிளிப்பும் நம்ம போட்டு வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துலையும் நான் ஒரு கிளிப் போட்டு வச்சுட்டேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நம்மளுக்கு இருக்கலாம். ஸோ நம்ம இப்போது பல்லு பார்ட் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பல்லு பார்ட் இந்த மாதிரி இருக்குல்ல, இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு நம்ம சாரீக்கு திரும்பி ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி இந்த இடத்த நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கும் நம்ம இந்த மாதிரி கிளிப் போட்டு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய பின் பண்ணி இது பண்ணோம் அப்படின்ற எந்த இதுவும் கிடையாது. ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் கிளிப் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டேன். ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டு திரும்ப இங்கேயும் அதே மாதிரி நம்ம நல்லா கிளிப் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு இப்போ பல்லு பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இதை நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இந்த பல்லு பார்ட் தனியாக எடுத்துக்கோங்க. சாரியை வந்துட்டு ரெண்டாக மடிச்சுக்கோங்க. பார்டர் வந்துட்டு கீழே இருக்க பார்டர் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவும் மேலே இருக்க பார்டர் கொஞ்சம் கம்மியாகவும் வர மாதிரி நம்மளுக்கு வந்து டபுள் லேயரில் வர மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. சாரி அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம அப்படியே இது கட்டணும் இதில் கலர்ஸில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு கயிறு எடுத்துக்கோங்க. கயிறு எடுத்துட்டு அதை கட்டிடலாம் நம்ம இப்போது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இப்போ கயிறை வச்சு கட்டிடுறோம். ஸோ கட்டியாச்சு. கட்டிட்டு இப்போ நம்ம இந்த ஃப்ளீட்ஸ் எடுத்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் லேயர் இருக்கல, அதை கீழே இருக்க பார்ட் அதை வந்து எடுத்து விட்டுடலாம். ஃப்ளீட்ஸ் நல்லா கிளிப் எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஃப்ளீட்ஸ் எடுத்து விட்டுடலாம். ஸோ பண்ணியாச்சு. திரும்ப இப்போ செகண்ட் லேயர் அதே மாதிரி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளீட்ஸ் ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க அந்த மாதிரி. ஃபுல்லாக இப்போ நம்ம எடுத்து விட்டாச்சு. ஸோ நம்ம ட்ரா பண்ணும்போது அது பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பல்லு பார்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா மேலே இந்த ஸ்டிக் மேலே போட்டு இப்படி சுற்றிடுங்க. சுற்றிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வரணும். ஸோ நான் இந்த மாதிரி மட்டும் வச்சுக்கிட்டேன் பல்லு பார்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக நம்ம ஈஸியாக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இது நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும், கலையக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஹிப் பெல்ட் போட்டுட்டேன். ஸோ இனிமேல் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பல்லு பாட்டை திரும்பி வந்துட்டு ஃப்ரண்ட் போடுற மாதிரி கூட பண்ணலாம். ஸோ நான் எனக்கு எல்லாமே பிங்காக இருக்கும் அப்படின்றதுனால நான் சிம்பிளாக இதே மாதிரி விட்டுட்டேன். இதுவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லுக் வைஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழ் லேயர் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு புஃபாக தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை கொஞ்சம் எடுத்து நல்லா சுருட்டிடுங்க. அதை வந்துட்டு கீழே நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல புஃபாக நம்மளுக்கு தெரியும். அதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வச்சுட்டு சரி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம எப்படி வந்துட்டு தேங்காய்க்கு டெக்கரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்துட்டு நல்லா உருண்டையாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க இதெல்லாம் நார் அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மஞ்சள் ஃபுல்லாக தடவிக்கோங்க. மஞ்சள் கொஞ்சம் திக்காக கரைச்சிட்டு அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா டார்க்காக எல்லோவாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிடுங்க.
ஸோ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் காய வச்சுட்டு இதுக்கு வந்து இப்போது நான் கண் அந்த மாதிரி வாய் மூக்கு அதெல்லாம் நான் செய்ய போகிறேன். நம்ம சிம்பிளாக வீட்லேயே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு முடிய போகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிடலாம் கண்ணுக்கு. ஸோ பாருங்க எவ்வளோ சூப்பராக அழகாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட அம்மன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியான மெத்தடில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோடது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக எப்படி வச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி வித்தவுட் யூஸிங் பின் வச்சுட்டு ஈஸியாக ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச டெக்கரேஷன் நான் சிம்பிளாக இந்த மாதிரி தான் பண்ணேன். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ ஃபுல்லும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you.